இதுக்கு முந்தைய காலகட்டத்துல ஒரே கட்டமா இரு தேர்தலுமே, மத்திய, மாநில இரு தேர்தலுமே நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நடந்திருக்குதுங்க. அதாவது 1967க்கு பிறகு பார்த்தீங்கன்னா, முறை கேரளால ஆட்சி கலைக்கப்பட்டது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட மாநிலத்தோட ஆட்சி முன்கூட்டியே, அதாவது தேர்தலுக்கு முன்கூட்டியே கலைச்சு தேர்தல் வைக்கப்படுதுனாலும், அதாவது அந்த காலகட்டத்துல இந்த இரு தேர்தலுமே ஒன்றாக நடந்திருக்கலாம். அதுக்கப்புறம் இரு தேர்தலுமே மாறி, மாறி வரக்கூடிய சூழலும் உருவாயிருக்கலாம். ஆனா, இப்ப என்ன தேவைப்பட்டிருக்குது? எதற்காக இந்த ஒரே நாடு, ஒரே தேர்தல் என்ற ஒரு அமெண்ட்மெண்ட்ட மத்திய அரசாங்கம் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, மத்திய, மாநில இரு தேர்தலுமே மாறி, மாறி வரனால, பாதுகாப்புல இருக்கும் வீரர்கள இந்த மாநிலத்திலிருந்து அந்த மாநிலத்துக்கு பாதுகாப்புக்கு தேர்தல் பணிக்காக மட்டுமே அனுப்ப வேண்டிய சூழல் இருக்கிறனால, அதாவது 17/12/2023 மக்களவையில மத்திய அரசாங்கம் வந்து ஒரு ஆர்டினன்ஸ கொண்டு வராங்க. அதாவது ஒரே நாடு, ஒரே தேர்தலுக்கான ஒரு அமெண்ட்மெண்ட்ட கொண்டு வரதுக்கான ஒரு ஆர்டினன்ஸ கொண்டு வராங்க. அதாவது அரசியலமைப்பு சட்டத்துல சில பேர் இதையும் கருதுவீங்க. அரசியலமைப்பு சட்டத்துல மாற்றங்கள் கொண்டு வரதுக்கான அதிகாரம் உண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அதுல ஒரு ஆக்ட்ட குடுத்து வச்சிருக்காங்க. அந்த காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா, இதுக்கு குழு தலைவரா இருந்தவர டாக்டர் பீம்ராவ் அம்பேத்கர் இதுக்கான ஒரு வழிமுறைகள வச்சிருக்காரு. எல்லா தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் வந்து உங்க வெங்கடேஷ். அதாவது இந்த வீடியோ எதுக்கானது முதல்ல நான் அத குறிப்பிடுறேன். அதுக்கப்புறம் வீடியோக்குள்ள போறேன். அதாவது இந்த வீடியோ எதுக்கானதுன்னா, ஒரே நாடு, ஒரே தேர்தல். அதாவது இந்த இப்ப இருக்கும் சூழல்ல பார்த்தீங்கன்னா, பாராளுமன்றம் அதாவது மக்களவையில இந்த பில்ல பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஜேபிசிக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க. ஜேபிசின்னா என்ன அப்படின்றதையும் நான் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கப்புறம் ஒரே நாடு, ஒரே தேர்தல் இப்ப இருக்கும் காலகட்டத்துக்கு தேவையா அப்படின்றதையும் குறிப்பிடுறேன். இதுக்கு முந்தைய காலகட்டத்துல ஒரே கட்டமா இரு தேர்தலுமே மத்திய, மாநில இரு தேர்தலும் நடந்திருக்குதா அதையும் குறிப்பிடுறேன். இதுக்கு தேவையான சட்ட திருத்தங்கள் என்னென்ன அப்படின்றதையும் இதுல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு பிறகு ஆளுங்கட்சி அதுவும் ஆளும் பாஜக ஒரே நாடு, ஒரே தேர்தல் இது வந்து அவங்க வாக்குறுதியாவும் குடுத்திருந்தாங்க 2024க்கு முன்னாடியே. அது எதுக்கு வேண்டும்? ஒரே நாடு, ஒரே தேர்தல் கொண்டு வந்தா என்ன நல்லது நடக்கும் அப்படின்றத அதாவது ஆளும் பாஜக சொல்றாங்க. இப்ப எதுக்கு கொண்டு வராங்க? தீவிரமா முனைப்பு எதுக்கு காட்டுறாங்க? அப்படின்றதையும் தெளிவுபடுத்துறேன். எதிர்க்கட்சி எதுக்கு எதிர்க்கிறாங்க? அப்படின்றதையும் இந்த வீடியோல நான் குறிப்பிட்டு உங்களுக்கு தெளிவான ஒரு எக்ஸ்பிளனேஷன் குடுக்குறேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ ஓரளவுக்கு பெருசா இருந்தாலும், வீடியோ முழுசா பாருங்க. வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்ல வந்து ஆல்ன்றத கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. Facebookல இருந்தீங்கன்னா என்னை ஃபாலோ பண்ணி இது மாதிரி டாபிக்ல நான் இனிமே அடுத்தடுத்து வீடியோ பண்ணுவேன். அதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. என்னை ஃபாலோ பண்ணிக்கங்க. அதாவது இதுக்கு முந்தைய காலகட்டத்துல ஒரே கட்டமா இரு தேர்தலுமே, மத்திய, மாநில இரு தேர்தலுமே நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நடந்திருக்குதுங்க. அதாவது 1947ல சுதந்திரம் அடைஞ்ச பிறகு 1952, 57, 62, 67 இது இந்த காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா, ஒரே கட்டமா தான் மத்திய, மாநில இரு தேர்தலுமே ஒரே கட்டமா தான் நடத்தப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு என்ன நடந்திருக்கும்? எதனால இந்த இரு தேர்தலுமே மாறி, மாறி வர ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அதாவது 1967க்கு பிறகு பார்த்தீங்கன்னா, முறை கேரளால ஆட்சி கலைக்கப்பட்டது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட மாநிலத்தோட ஆட்சி முன்கூட்டியே, அதாவது தேர்தலுக்கு முன்கூட்டியே கலைச்சு தேர்தல் வைக்கப்படுதுனாலும், மக்களவை தேர்தல்ல இந்திரா காந்தி பீரியட்ல 11 மாதங்கள் முன்கூட்டியே தேர்தல் நடத்தியதாலும், இந்த மாற்றங்கள் எல்லாமே ஏற்பட்டது. அதாவது மத்திய, மாநில இரு தேர்தலுமே மாறி, மாறி நடக்க வேண்டிய காலகட்டாயத்துக்கு நம்ப தள்ளப்பட்டிருக்கோம். அதாவது அந்த காலகட்டத்துல இந்த இரு தேர்தலுமே ஒன்றாக நடந்திருக்கலாம். அதுக்கப்புறம் இரு தேர்தலுமே மாறி, மாறி வரக்கூடிய சூழலும் உருவாயிருக்கலாம். ஆனா இப்ப என்ன தேவைப்பட்டிருக்குது? எதற்காக இந்த ஒரே நாடு, ஒரே தேர்தல் என்ற ஒரு அமெண்ட்மெண்ட்ட மத்திய அரசாங்கம் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அதாவது 2018ஆம் ஆண்டு வந்து லா கமிஷன் வந்து ஒரு அறிக்கைய மத்திய அரசாங்கட்ட குடுக்குறாங்க. அந்த அறிக்கையில முக்கியமான குறிப்பிட்டிருக்கிறத மட்டும் நான் இதுல குறிப்பிட்டு சொல்றேன். என்னன்னா அந்த அறிக்கையில சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அதாவது இரு தேர்தலுமே மாறி, மாறி நடக்கிறனால, தேர்தலுக்கான செலவினங்களும் அதிகரிக்குது. மத்திய, மாநில இரு தேர்தலுமே மாறி, மாறி வர்றனால, மக்களுக்கான பணி என்னென்ன தொடர வேண்டுமோ, கோட் ஆஃப் கண்டக்ட் இஷ்யூ ஆகுறனால, அந்த பணிகள்லாம் பாதிக்கப்படுது. இதெல்லாம் முக்கியமா அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. செலவினத்தையும் குறிப்பிட்டிருக்காங்க. அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 4000 கோடிக்கு மேல செலவாவறதாவும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, பாதுகாப்பு உபகரணங்கள். அதாவது இரு தேர்தலுமே ஒரே கட்டமா நடத்திட்டா, பாதுகாப்புல இருக்கும் வீரர்கள அடுத்த வேலைக்கு அவங்கள பயன்படுத்தலாம். மத்திய, மாநில இரு தேர்தலுமே மாறி, மாறி வரனால, பாதுகாப்புல இருக்கும் வீரர்கள இந்த மாநிலத்திலிருந்து அந்த மாநிலத்துக்கு பாதுகாப்புக்கு தேர்தல் பணிக்காக மட்டுமே அனுப்ப வேண்டிய சூழல் இருக்கிறனால, பாதுகாப்பு வீரர்கள இதே மாரி தேர்தல் பணிக்காக மட்டும் பயன்படுத்துறனால, அவங்களுக்கான பணிய தொடர முடியல. இந்த மாரி குறிப்பிட்ட ஏகப்பட்ட விஷயத்த லா கமிஷன் வந்து குறிப்பிட்டு
மத்திய அரசாங்கத்திட்ட ரிப்போர்ட் ஒன்று தாக்கல் செஞ்சிருந்தாங்க. அதுல குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல், அதாவது ஒரே கட்டமா இரு தேர்தலுமே நடத்தினா எவ்வளவு விஷயங்கள் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருந்தாங்க. அதை ஒட்டி தான் இப்ப மத்திய அரசாங்கம் வந்து அந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்து, அதாவது 17/12/2023 மக்களவையில மத்திய அரசாங்கம் வந்து ஒரு ஆர்டினன்ஸை கொண்டு வராங்க. அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வரதுக்கான ஒரு ஆர்டினன்ஸை கொண்டு வராங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட்டா 269 வாக்கும், எதிர்த்தரப்புல அதாவது வேண்டாம், இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் வேண்டாம் என்று கருதி 198 எம்பிஸும் அதுல வாக்களிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா 269 வாக்கு பெற்று இது பில்லு பாஸ் ஆகினாலும், இந்த ஆர்டினன்ஸ் பாஸ் ஆகினாலும் லா மினிஸ்டர் வந்து இதை ஜேபிசிக்கு பரிந்துரை செஞ்சிருக்காங்க. ஜேபிசி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஜேபிசி வந்து ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து எல்லா கட்சி எம்பிஸும் உறுப்பினரா இருப்பாங்க. அவங்களோட கருத்தை முன் வைப்பாங்க. அதாவது இந்த அமெண்ட்மெண்ட்ல, இந்த ஆர்டினன்ஸ்ல என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரலாம், என்னென்ன இதுல தேவைப்படும், என்ன வேண்டும், என்ன வேண்டான்றத அவங்க கருதி அவங்களோட கருத்தை முன் வைப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருப்பி மத்திய அரசாங்கம் வந்து இந்த பில்லுல தேவை உள்ளதை தேவையில்லாதத மாற்றங்களை செஞ்சுட்டு மக்களவையில திருப்பி இந்த பில்லு ஆர்டினன்ஸை கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் திருப்பி இதுல வாக்கு செலுத்துவாங்க. மக்களவை பிறகு மாநிலங்களவை, இது இரண்டிலுமே இந்த பில்லு கொண்டு வரப்பட்டு அதுல வாக்கு செலுத்தி பில்லு பாஸ் ஆகனா நடைமுறைக்கு வரும். அதாவது அடுத்த தேர்தலில் ஒரே கட்டமா இரு தேர்தலும் நடத்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டம் இயற்றப்பட்டாதான், அதாவது அரசியலமைப்பு சட்டத்துல இந்த மாற்றங்கள், அதாவது அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்தாதான், இரு அவையிலும் இந்த பில்லை பாஸ் பண்ணாதான் இது சட்ட முறையாக்கப்படும், நடைமுறைக்கு வரப்படும். லா கமிஷன் கொடுத்த ரிப்போர்ட்டுக்கு பிறகு பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் வந்து ஒரு குழு அமைக்கிறாங்க. அந்த குழுக்கான தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் அவர்கள். அதாவது அவரோட பணி எப்ப தொடரப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, 2 செப்டம்பர் 2023க்கு தொடங்கி 14 மார்ச் 2024க்கு அதை திரௌபதி முர்மு இப்ப இருக்கும் ஜனாதிபதி கிட்ட ஒப்படைக்கிறாரு. கிட்டத்தட்ட 191 நாட்கள் அதை ஆராய்ந்து என்னென்ன சட்ட திருத்தங்கள் தேவைப்படும், எதிர்கட்சிகள் என்னென்ன அதுல கருதுறாங்க, ஒரே நாடு ஒரே தேர்தல்ல என்னென்ன சாத்தியக்கூறு இருக்குது, நடத்த முடியுமா முடியாதா அப்படின்ட்டு போன்ற விஷயங்கள்லாம் ஆராய்ந்து ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்றாரு. கிட்டத்தட்ட 18,626 பேஜ் கொண்ட ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி திரௌபதி முர்மு இப்ப இருக்கும் ஜனாதிபதி கிட்ட ஒப்படைக்கிறாரு. இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் இதை நடத்துறதுக்கு தேவைப்படும் சட்ட திருத்தங்கள் என்னென்ன, அதாவது கிட்டத்தட்ட அரசியலமைப்பு சட்டத்துல 18 அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வர வேண்டிய கட்டாயத்துல மத்திய அரசாங்கம் இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முக்கியமான ஆக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா 172, 83, 82A இந்த பிரிவுகள்ல ஏகப்பட்ட திருத்தங்களை கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 28 மாநிலத்துல 15 மாநிலத்துல ஆட்சி சப்போர்ட் இவங்களுக்கு மத்திய அரசாங்கத்துக்கு தேவைப்படும். அது பிறகு பாத்தீங்கன்னா 4ல் 3 பங்கு எம்பியோட ஓட்டு இவங்களுக்கு தேவைப்படும். இது எல்லாம் இருந்தாதான் இந்த அமெண்ட்மெண்ட், அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டு வர முடியும். இந்த ஒரு சட்டத்தையும், அதாவது அரசியலமைப்பு சட்டத்துல இந்த ஒரு திருத்தத்தை கொண்டு வர முடியும். அதாவது அரசியலமைப்பு சட்டத்துல சில பேர் இதையும் கருதுவீங்க, அரசியலமைப்பு சட்டத்துல மாற்றங்கள் கொண்டு வரதுக்கான அதிகாரம் உண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அதுல ஒரு ஆக்டை கொடுத்து வச்சிருக்காங்க. அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இதுக்கு குழு தலைவரா இருந்தவரை டாக்டர் பீம்ராவ் அம்பேத்கர் இதுக்கான ஒரு வழிமுறைகளை வச்சிருக்காரு. யாருன்னு கேட்டீங்கன்னா, கால சூழலுக்கு ஏற்ப சில மாற்றங்கள் அரசியலமைப்பு சட்டத்திலையும் தேவைப்படுமோ அப்படின்ற கருதி அவரு இதுல ஒரு ஆக்டை கொடுத்து வச்சிருக்கிறாரு. அதாவது அரசியலமைப்பு சட்டத்திலையும் திருத்தங்கள் தேவைப்பட்டா நீங்க கண்டிப்பா அதை செய்யலாம். அதாவது பாராளுமன்றத்துக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். பாராளுமன்றத்துக்கு அந்த அதிகாரத்தை அவர் அன்னைக்கு எழுதின அரசியலமைப்பு சட்டத்திலே அதை வழிவகுத்து வச்சிருக்கிறாரு. இது தேவையான, அதாவது என்னென்ன அமெண்ட்மெண்ட் தேவைப்படும், என்னென்ன சட்ட திருத்தங்கள் தேவைப்படும் அப்படின்றத குறிப்பிட்ட. அடுத்தது, அதாவது ஆளும் அரசாங்கம் ஒரே நாடு ஒரே தேர்தல் இரு தேர்தலுமே ஒன்றா நடத்துறதுக்கு எதுக்கு இவ்வளவு முனைப்பு காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அதாவது திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஒரு பிரைவேட் நியூஸ் சேனலுக்கு ஒரு பேட்டி அளித்தார். அந்த பேட்டியில குறிப்பிட்டு என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அதாவது மத்திய தேர்தல் முடிஞ்ச பிறகு மாநிலங்கள் தேர்தல் நடக்கும்போது அந்த மாநிலத்துல பிரச்சாரத்தின் போது அங்க இருக்கும் ஆளும் அரசாங்கத்தை எதிர்த்து பேச வேண்டியதா இருக்குது, அங்க இருக்கும் கட்சிகளை குறை கூறுவதா இருக்குது. அதனால அங்க இருக்கும் அரசாங்கத்துக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் இரு கருத்து வேறுபாடு ஏற்றனால ஒன்றுபட்டு நம்ம நாட்டை முன்னேற்றத்துக்கான வாய்ப்பு குறைவாகவே ஏற்படுது. இரு தலைவர்களுக்கும் கருத்து வேறுபாடு நிலவரனால ஒன்றுபட்டு ஒரு மாநிலத்தை முன்னேற்றத்துக்கான வாய்ப்பு குறைவாக ஏற்படுறதாக அவர் கருதி ஒரு பிரைவேட் நியூஸ் சேனலுக்கு இன்டர்வியூல இதை குறிப்பிட்டிருந்தார்.
அது மட்டும் அல்லாம பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜிடிபில 1.5%, அதாவது குரோஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. அதுல 1.5% உயர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்குது இந்த அமெண்ட்மெண்ட் வந்துட்டா. அதுக்கப்புறம் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அதிக அளவுல இந்தியாவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்குது. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா விலைவாசியை கிட்டத்தட்ட 1% கட்டுக்குள்ள கொண்டு வரலாம். அதாவது 1% குறைக்கலாம். விலைவாசியை கட்டுக்குள்ள வைக்கலாம். இது போன்ற விஷயங்கள் தான் இந்த மத்திய அரசாங்கத்துக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்தா ஒரே கட்டமா இரு தேர்தலையும் நடத்திட்டா எந்த மாநிலத்தையும் குறை கூற வேண்டிய அவசியமும் இருக்காது. எந்த தலைவர்களையும் குறை கூற வேண்டிய அவசியமும் இருக்காது. இரு தேர்தலும் முடிந்த பிறகு மாநில மத்திய 2 பேரும் சேர்ந்து ஒன்றாக 5 ஆண்டுகளுக்கு பணியை தொடரலாம். மாநிலங்களை மேம்படுத்தலாம். ஒரு மாநிலங்களுக்கு தேவையான மத்திய அரசாங்கம் எல்லா உதவிகளும் செய்யலாம். கிட்டத்தட்ட 5 வருஷத்தை நம்மளுக்கு இரு தேர்தலுமே ஒன்றாக முடிந்து விட்டா இந்த கருத்து வேறுபாடுலாம் நிலவாது. தேவையான மாநிலங்களுக்கு தேவையான முன்னேற்றத்தை நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் முக்கியமா அவங்க கருதுறாங்க. இப்போ இருக்கும் ஆளும் பாஜக அரசாங்கம். அதனால தான் அந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வராங்க. அதாவது எதிர்க்கட்சி எதிர்க்கிறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா இப்ப மக்களவையில ஆளும் பாஜக அரசாங்கம், அதான் ஆளும் அரசாங்கம் இந்த பில்லை கொண்டு வந்த பிறகு பாத்தீங்கன்னா எதிர்த்தரப்புல கிட்டத்தட்ட 198 எம்பிஸ் வந்து வாக்களிச்சிருக்காங்க. எதுக்கு எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அதாவது மாநில தேர்தல், மத்திய தேர்தல் இரு தேர்தலுமே மாறி மாறி வர்றதுனால மக்களுக்கு பதில் சொல்ற கடமையில நாம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருத்தையும் முன்வைக்கிறாங்க எதிர்த்தரப்புல இருக்கும் எதிர்க்கட்சி அவர்கள். பிறகு பாத்தீங்கன்னா அதாவது இரு தேர்தலும் ஒன்றா நடந்துபட்டா மத்தியில ஒரு இஷ்யூ, அதாவது நேஷனல் பாலிடிக்ஸ் வந்து அங்க அவங்களுக்குள்ள பாதிக்கப்படுமோ, லோக்கல் லோக்கல் வந்து அதாவது ஒரு மாநிலத்துக்குள்ள ஒரு தேர்தல் நடக்குதுன்னா நேஷனல் இஷ்யூ அதுக்குள்ள வந்து அவங்கள பாதிக்கப்படுமோ அப்படின்ற கருத்தெல்லாம் அவங்க முன் வைக்கிறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இது இல்லாம இதுல நான் வீடியோவும் பிளே பண்றேன். அவங்க அதாவது இருக்கிற எதிர்க்கட்சி கருத்துக்களை நீங்களும் தெரிஞ்சுக்கங்க. இதுல அவங்க என்ன கருத்து தெரிவிக்கிறாங்க. मैं मानता हूं कि माननीय मंत्री जी अगर जेपीसी में रखने की इच्छा व्यक्त करते हैं तो यहीं पर एक चीज समाप्त हो जाए. It is not an election reforms. It is just a fulfillment of one gentleman's desire and dream. Nothing more than that. If the elections are done simultaneously, it will reduce the expenditure for both Election Commission of India as well as for the regional parties, sir. दोबारा अगर इनको लगता है कि प्रधानमंत्री मोदी जी पर के प्रचार से ये पूरे ये भारत के चुनाव को छीनेंगे तो हम ये चोरी नहीं होने देंगे और हम बिल का विरोध करते हैं. इस बिल को जेपीसी में भेजा जाए. मुझे लगता है कि रिफॉर्म शब्द जब ये आता है तभी कांग्रेस को रिफॉर्म शब्द से ही एलर्जी यहाँ पर मुझे लगता है कि कांग्रेस को है. This bill is only brought in to massage the ego of the supreme. ஒரே நாடு ஒரே தேர்தல் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா சிலது நல்லதும் இருக்குது, சிலது கெட்டதும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இரு தரப்புலையும் கருத்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா இந்த பில்லை வந்து ஜேபிசிக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஜேபிசியில பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டிக்கு போயிருக்குது. இதுல ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டியில வந்து எல்லா கட்சி எம்பிஸும் அதுல உறுப்பினரா இருப்பாங்க. அவங்கவுங்க கருத்தை முன் வைப்பாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா சட்டத்தை அதுல மாற்றங்கள் கொண்டு வரணுமோ அந்த பில்லுல மாற்றத்தை கொண்டு வந்து திருப்பி மக்களவையில கொண்டு வந்து இந்த பில்லை பாஸ் பண்ண வேண்டிய சூழல்லாம் இருக்குது. அது வந்து வருங்கால கட்டத்துல பார்க்கணும் என்னன்னா இதுல மாற்றங்கள் கொண்டு வராங்க. எனக்கு தெரிஞ்சு எதிர்க்கட்சி எதிர்க்காங்க. எதிர்க்கட்சினா பாத்தீங்கன்னா அப்ப காங்கிரஸ் ஆட்சியில இருந்தா யூபிஏ கவர்மெண்ட், அதாவது 2004 2014 இருக்கும்போது அவங்க எதனா பில்லு கொண்டு வந்தாலும் அந்த காலகட்டத்துல இந்த எதிர்க்கட்சியா பாஜக எதிர்த்துக்கிட்டு இருந்தாங்க. எதிர்க்கிறதும் வேண்டும்னு சொல்றதும் ஆளும் அரசாங்கம் வேண்டும் தான் சொல்லுவாங்க. எதிர்த்தரப்புல இருக்க கட்சி என்னைக்கும் வேண்டாம் தான் சொல்லுவாங்க. அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி, அதுல வந்து மக்களுக்கு எது பயனுள்ளதா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மக்கள் வந்துதான் அதை தேடி படிச்சு எது நம்மளுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முனைப்பு காட்டணும். அதுல இதை வந்து தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தேடி படிங்க. தேடி படிச்சீங்கன்னா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் நம்ம நாட்டுக்கு எவ்வளவு அவசியமானது, இதுல என்னென்ன மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல உங்களுக்கு தெளிவாவே புரியும். அதெல்லாம் படிச்சு நியூஸை வந்து கேட்டு இதுல என்னென்ன மாற்றங்கள் வருது, ஒரே நாடு ஒரே கட்டமா இரு தேர்தலும் மத்திய மாநில இரு தேர்தலும் நடத்திட்டா நம்ம நாட்டுக்கு எவ்வளவு நல்லது அப்படின்றதெல்லாம் மக்களாகிய நீங்க முடிவு பண்ணுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு இதுல பெனிஃபிட் கிடைக்குது. அரசியல்வாதி பாத்தீங்கன்னா அரசியல் செய்யறதுக்காக தான் அவங்க இருக்கிறாங்க. அவங்களோட வேலையே அதுதான். அதாவது ஆளும் அரசாங்கத்தை எதிர்க்கட்சிக்கு இருக்கவங்கள ஆளும் அரசாங்கம் குறை சொல்வது இதுதான் அவங்களோட வேலை. ஆனா மக்களாகிய நீங்க ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு வீடியோ இல்ல நியூஸை பார்த்து இதெல்லாம் தெளிவுபடுத்திக்கிங்க. இது எது மக்களுக்கு நல்லது அப்படின்ற வேண்டுகோளை நான் உங்கள்ட்ட வைக்கிறேன். உங்களுக்கு இதுல ஓரளவுக்கு தெளிவு கிடைச்சிருக்குன்னு நான் நம்புறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூல நான் அந்த வீடியோவை வச்சிருக்கிறேன். அப்படி எதனா குறை இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா வீடியோ வந்து
இது மாதிரி ஒரு வீடியோ வந்து நான் முறை ஷூட் பண்ணுறேன், என்னோட சேனலில் அப்லோட் பண்ணுறேன். அதனால சில தடுமாற்றங்கள், சில வார்த்தைகள் தமிழ் மொழியில் விடப்பட்டிருக்கும். அடுத்த வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தடுத்து இதே டாப்பிக்கில் இதே மாதிரி, அதாவது நாட்டு பாலிடிக்ஸ்லையும் சரி, இந்த மாதிரி இஷ்யூஸில் நான் ஏகப்பட்ட வீடியோ பண்ணிக்கிட்டு இருப்பேன். அடுத்த வீடியோ வந்து வக்ஃப் போர்டு, அதாவது இஸ்லாமியர்களுக்கு ஒரு ஆக்ட் ஒன்று இருக்குது, அவங்களுக்கான ஒரு சட்டம் இருக்குது, வக்ஃப் போர்டு ஆக்ட்னு சொல்லுவாங்க. அதில் என்னென்ன அமெண்ட்மெண்ட்டாக கொண்டு வரதா இருக்கிறாங்க மத்திய அரசாங்கம், அதில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரதா இருக்கிறாங்க அப்படின்ற வீடியோவை அடுத்த கட்டமாக என்னோட பதிவில் நான் பதிவிடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.